ஸோ, ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இந்த பார்த்தீங்கன்னா வந்து சோனியம் ஸ்கோர் சீசன் 8க்கான வீடியோ வந்து நேத்து போட்டிருந்தேன். பட் அதில வந்து 2 டாஸ்க் தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். மீதி 2 டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் செலவு பண்ற மாரி இருக்கும். ஸோ, $2 $3 செலவு பண்ற மாரி இருக்கும். ஸோ, பிரேசிங் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க கேஸ் ஃபீ மட்டும் வச்சு பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். இல்ல நான் $2 செலவு பண்ணி டக்குன்னு எடுத்தா அது எப்படியும் வந்து நான் சொல்றேன் நான் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2வது டாஸ்க் இருக்குல்ல. ஸோ, அந்த மின்ட் பண்றது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 மினிட்டுக்கு $1 கண்டிப்பா செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ, 3 மினிட்டுக்கு $3 செலவு பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ, இதெல்லாம் எப்படி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் பார்த்து முடிச்சா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோனி வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் 8ல ஒரு டாஸ்க் கம்மி டாஸ்க் இருக்குல்ல. இந்த 3 வீக் வந்து என்எஃப்டி மின்ட் பண்ண சொல்லி. ஸோ அந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணா, அந்த வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா, அங்க கிரீன் கலர்ல இருக்குல்ல. இந்த பப்ளிக் பீட்டா கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு லிங்க் உள்ள போகும். ஸோ வந்து பாருங்க சோனியம் ஸ்கோர் 8 வீக் 1 இருக்கு. ஜஸ்ட் கிளிக் டூ ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது இந்த ஒரு பேஜ்க்குள்ள வந்துரும். ஸோ கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மின்ட். மொத்தம் எவ்வளோ 1,00,000 தான் என்னமோ இருக்கு. நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ பை பண்ணதுல பார்த்தீங்கன்னா, அங்க என்ன குடுக்கும்னா ஸோ ஆட் டூ கார்ட் கேட்கும். ஸோ ஆட் டூ கார்ட் குடுத்தா நான் வந்து பை பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்ப நம்ம லாகின் பண்ணணும் அந்த வெப்சைட்ல. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க ரைட் சைட் மேல ஒரு கோடு இருக்குல்ல. நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க ரெஜிஸ்டர் லாகின். ஸோ உங்க மெயில் ஐடி குடுத்து நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ உங்க அக்கவுண்ட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாலெட் சிம்பல் மாரி ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வந்து பாருங்க வாலெட் ஆல்ரெடி ஒண்ணு கிரியேட் ஆயிடும். இந்த வாலெட் நம்ம பண்ணக்கூடாதுங்க. வாலெட் சேஞ்ச் ஆப்ஷன் மாரி ஒண்ணு இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க வாலெட் கனெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெட்டா மாஸ்க் வச்சிருந்தா மெட்டா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, OKX வாலெட் தான் யூஸ் பண்றேன். ஸோ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வாலெட் கனெக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு அதே வாலெட்ட தான் காட்டும். ஸோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன பண்றீங்கன்னா வந்து, இந்த கார்ட்ல நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து கீழ வந்துட்டு, இந்த ஆட் டூ கார்ட் குடுங்க. ஸோ 1 USDC கண்டிப்பா நீங்க பே பண்ற மாரி இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஜஸ்ட் கார்ட்க்கு போயிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ப ஷாப் பண்ணணும். ஸோ பக்கத்துல இந்த ஐகான் பட்டன்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஆர்டர் சம்மரி இங்க வருது. நோ அடிஷனல் சார்ஜ். ஸோ பே வித் பார்த்தீங்கன்னா, அந்த வாலெட் காட்டும். நம்மளோட வாலெட் இதான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டு நீங்க டிரான்சாக்ஷன் குடுங்க. கீழ இருக்கிற கம்மி வாலெட்ல பண்ணக்கூடாது. ஓகே. இது நம்ம பே பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ பே பண்ணாலும் எரர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபிரெண்ட்ஸ் இந்த மாரி ஒரு எரர் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஆனா உங்க டிரான்சாக்ஷன் மாரி தான் சக்சீட் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நம்ம அக்கவுண்ட் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபெயில் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்ல இருந்தே ரிமூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்கும் அது. ஸோ நீங்க வந்து சோனி மிஸ்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ மீட் வீக் ஒன் பஸ்ஸில் வந்து முடிஞ்சிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ஸேங்கிற இந்த டாஸ்க் பத்தி பார்த்துடலாம். ஸோ டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஓப்பன் ஆகல. இது செக்யூரிட்டி ரீசன் காமிச்சது. பட் இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ அஃபிஷியலா வந்து நீங்க ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணலாம்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இங்க போனஸ் ஸ்கோர் இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். நீங்க என்னென்ன பண்ணணும் டீடைல்ஸ் சொல்லிருவாங்க. பட் நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்கோர் வேணும்னா, ஒரு யூனிக் டயரான என்எஃப்டி வந்து நீங்க எடுத்தாலே போதும். இது டைரக்ட்டா மின்ட் பண்ற மாரி கிடையாது. இது நீங்க ஒரு ஸ்பின் மாரி பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்பின் பண்ணது பார்த்தா ஃப்ரீயா பண்ணி பண்ணலாம். இல்ல பே பண்ணி பண்ணலாம். ஸோ ஃப்ரீயா இருக்கிறத வச்சு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி கிரைண்ட் மீன்ஸ் கொஞ்சம் நெறைய கேம் ப்ளே பண்ணி, நெறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி நீங்க பெய்ட வந்து ஃப்ரீயாவும் பண்ணலாம். ஸோ அந்த மாரி எப்படி சொல்றேன் நானு. சப்போஸ் ரக் இருக்குதுல்ல, ஸோ ரக் வந்து பார்த்தா ஃப்ரீ ஸ்பின். அது ஏப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு இந்த ஸ்டோன் மெட்டீரியல் தேவை. இன்கேஸ் வந்து ஸ்டோன் இல்லன்னா, அது ஈக்குவலன்ட்டான 0.01 யூஎஸ்டிசி வந்து பண்ணிக்கலாம். அதே ஹோல்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெல் தேவை. அப்படி இல்லன்னா, அதுக்கு தேவையான இது $0.05 வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அங்க பாருங்க ரகு குடுத்தீங்கன்னா, அதுல வந்து யூனிக் கிடைக்காத சான்ஸ் 0% தான். யூனிக்கே கிடைக்காது. ஸோ இதுவே நீங்க ஏப் வச்சு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யூனிக் கிடைக்காத சான்ஸ் வந்து பாருங்க மேல 0.1% இருக்கு. ஸோ மத்ததெல்லாம் வந்து கிடைச்சும் நமக்கு யூஸ் கிடையாது. அது ஹோல்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு யூனிக் கிடைக்காத சான்ஸ் வந்து 4% இருக்கு. ஸோ அடுத்து ஆல்ஃபா பண்ணீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 11% இருக்கு. ஸோ இது கொஞ்சம் சான்ஸ் அதிகம். பட் இது பண்ணது உங்களுக்கு ஷெல் தேவை. ஸோ ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி செக் இன்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி செக் இன்ல எடுக்க முடியலனாலும், ஸோ நீங்க ரக் இருக்குல்ல, ஸோ ரகுக்கு வந்து பார்த்தா நீங்க ஃப்ரீ ஸ்பின் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஃப்ரீ ஸ்பின் பண்ணா உங்களுக்கு ஒரு என்எஃப்டி குடுப்பாங்க. அந்த என்எஃப்டி வித்து நீங்க மெட்டீரியலா மாத்துற மாரி இருக்கும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஃப்ரீ ஸ்பின் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ ஒண்ணா பார்த்தா ஃப்ரீ ஸ்பின் பண்ணலாம். இது 10 பண்ற மாரி இருந்தா $0.01 குடுக்குற மாரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ ஸ்பின் பண்ணி என்னன்னா, ஒரு டைம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் போகும். அதாவது டிரான்சாக்ஷன் கவுண்ட் வரும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஃபீ போகும். ஒரு வாட்டி நீங்க ஃபீ குடுக்குற மாரி இருக்கும். ஃபீ வந்து ரொம்பலாம் இல்ல. $0.01 லெஸ் தான். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணதா பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து ஃபீ வந்து வேணான்னா, நீங்க 10ஆ கூட பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது நீங்க 10ஆ பண்ணலாம். ஏன்னா வந்து $0.01 கம்மி தான். ஸோ வந்து பாருங்க வந்து ரேரா கிடைச்சிக்குது. ஓகேவா? ஸோ இப்ப இந்த கிடைச்ச ரேர நான் என்ன பண்றேன்னா, ஸோ இன்வெர்ட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா, அந்த டாக் ஹெட் ரேர் அங்க ஒண்ணு இருக்கும். ஸோ அது நான் என்ன பண்றேன், அது நெறைய ஸ்பின் பண்றேன் ஃபிரெண்ட்ஸ். ஸோ நான் செல்லு குடுத்துக்கிறேன். ஸோ செல்லு குடுத்தீங்கன்னா பாருங்க 2 டைம் டிரான்சாக்ஷன் ஃபீ போகும். ஸோ டிரான்சாக்ஷன் ஃபீனா அது கேஸ் ஃபீ போகும். அது வந்து $0.01 லெஸ் தான். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். பட் இப்ப நான் வித்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோ ரிவார்ட்ஸ் குடுத்துட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் குடுப்பாங்க. ஸோ ஸ்டோன் குடுத்தா உங்களுக்கு வந்து லக்கு தான் அது.
ஸோ அப்ப வந்து பாருங்க, ஸ்டோன் குடுத்தாங்களா, அத வச்சு கொண்டு போய் நான் ஸ்பின் பண்ணுவேன். இது ஸ்பின் பண்ணா, இல்ல யூனிக்கோ, ஐபிஓ எடுக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுல எது கிடைக்க ரிவார்ட் வச்சு நான் அடுத்தது ஹோல்டர் பை பண்ணுவேன். ஸோ இந்த மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கேஸ் ஃபீ பண்ணி, பண்ணி நீங்க கொண்டு போலாம். ஸோ ரகுக்கு நீங்க ஃப்ரீ பண்ணதுக்கு 0.01 நீங்க 10 10 கூட பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டாவே இருக்கும். ஸோ செல் பண்ணும்போது மொத்தமா கூட நீங்க செல் அடிச்சு நீங்க மாத்திக்கலாம். ஸோ மாத்தி மெட்டீரியல் எடுத்து, நீங்க ஜஸ்ட் வந்து பெருசா ஸ்வைப் பண்ணி நீங்க எடுத்துக்க வேண்டியது தான். பட் ஆனா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, வீடியோக்காக ஒரு $2 வந்து நான் குடுக்க போறேன். ஸோ அத அதே மாரி நீங்க இருக்கிற எக்யூப்மென்ட்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணலான்னா, நீங்க இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த கேம் ப்ளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிவார்ட் இருக்கு. பட் ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா, கேம் ப்ளே பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு ரெக்யர்மென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்கறாங்க. ஸோ வந்து மினிமம் ரெக்யர் வந்து பாருங்களேன், எனக்கு வந்து இது இல்ல. ஸோ ஸ்டார்ட்டிங்ல இது நான் பண்றதுக்கு ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் தேவை. பட் என்ட்ட வந்து 1,500 தான் இருக்கு. இதுக்கான இது நம்ம அதிகமா செலவு பண்ணி எடுக்கிற மாரி இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் தேவையில்ல. ஸோ நான் ஒரே ஒரு யூனிக் மட்டும் நான் எடுத்துடுறேன். ஸோ இதுக்கான இந்த யுஎஸ்டிசி எப்படி எடுக்குதுன்னா, மேல அந்த யுஎஸ்டிசி சிம்பிள் இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து கியோ ஃபைனான்ஸ் போயிடும் ஃபிரெண்ட்ஸ். ஸோ கியோ ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காயின் வந்து குடுப்பாங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ண யுஎஸ்டிசி இல்ல. இது பாரு யுஎஸ்டி எஸ்சிங்கிற இந்த டோக்கன் தான். ஸோ இது மட்டும் நீங்க வந்து வேணா ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபால வந்து ஒரு 10 ஸ்பின் நான் வந்து பண்ணிட்டேன் $2 குடுத்து. ஏன்னா 11% யூனிக் சான்ஸ் இருக்கு. ஸோ யூனிக் வந்து கிடைச்சிடுச்சு. ஸோ கிடைச்சிட்டாலே போதும். நீங்க இதுக்கப்புறம் கேம் ப்ளே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே வெளிய வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்கோர் மட்டும் பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ வேணா இருக்கிற என்எஃப்டி எடுத்துட்டு போய் நீங்க அட்வென்ச்சர் மோடு கூட வேணா நீங்க வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பண்ணல. எனக்கு நெறைய பாயிண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ யூனிக் கிடைச்சதே போதுன்ட்டு நான் வந்து இப்போ வெளிய வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 7.5 ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல டவுட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லெசன் சந்திப்போம். மறுபடியும் ஸ்டே டியூன். பாய்.